ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? பாயை பார்க்க வந்திருக்கோம். பாய் இங்கே இருக்காரு. அவரோட பழைய வீடு இங்கே தான் இருக்கு. பாய் இங்கே மட்டும் தான் தனியாக இருப்பார். மற்ற எல்லா இடத்துலையும் அவரை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க. அவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ பாயை பார்க்கணுன்னா நமக்கு ஒரே வழி இங்கே மட்டும்தான். யாரு? பாய் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். பரவாயில்லையே, என்கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு என் முன்னாடியே தைரியமாக வந்து உட்காந்துருக்கீங்களே. அந்த பிரச்சனையை மனசில் வச்சுட்டு தான் என்னையும் என் குடும்பத்தையும் தூக்கிடுவேன்னு சொல்லி ஃபோனில் மிரட்டினீங்களா பாய்? பாய் கிட்டேயுமா? எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக டீல் பண்ணுறது தான் என் பழக்கம். ஒளிஞ்சு நின்று கால் பண்ணுறது என் ஸ்டைல் கிடையாது. நீ தேடிக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும். நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது? நீங்கள் வந்திருக்கிறது இப்போ என் இடம். நான் நினைச்ச அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே ஒருத்தன் சமாளிக்க முடியாமல் தான் சந்தேகப்பட்டு இங்கே வந்திருக்கீங்க. பொழைச்சி போங்க. ஆனால் உனக்கும் எனக்கும் இருக்கிற பழைய கணக்கு இன்னும் பாக்கி இருக்கு. அதை மறந்துடாத. கண்டிப்பா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் பாய். இவரும் இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? சரி வா போலாம். இன்னும் பொறுப்பே இல்லாம வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்க. அங்க உங்க அம்மா உங்க தம்பியை காணும் கதறிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ